வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கிளிநொச்சியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் இருந்து வட்டக்கச்சி செல்லும் வீதியின் பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்தோனி அல்பர்ட் ஆண்டர்சன் என்ற இளைஞன் வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதியதிலேயே இறப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாரதி கைது செய்த நிலையில் போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை காரைதீவு வீதியில் மாவடிப்பள்ளி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் 14 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்மாந்துறையில் இருந்து காரைதீவு சந்தி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவரது மகளும் படுகாயம் அடைந்து சம்மாந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்துள்ளார். சம்மாந்துறை 10 சாலி வீதியில் வசித்து 14 வயது சிறுமியே உயிரிழந்துள்ளார். இதேவேளை வேயங்கொடை மினுவாங்கொடை வீதியின் 20ஆம் தூணுக்கு அருகில் வீதியை கடந்த பாதசாரி பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயம் அடைந்த பாதசாரி பெண் மினுவாங்கொடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். வத்ததர வேயங்கொடு பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கட்டுகஸ்தோட்டை நகரில் பாதசாரி மீது கார் மோதிய விபத்தில் 71 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேர்தல் வரலாற்றில் வவுனியா பிரதேசத்தில் அதிகளவான சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுமை இதுவே முதல் தடவை என வவுனியா போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் மாநகர சபை மற்றும் ஏனைய கூலி தொழிலாளர்களால் ஒட்டப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகளை வவுனியா போலீசார் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த தினத்தன்று அகற்றியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளிலிருந்து வவுனியா பிரதேசத்தில் ஒட்டப்பட்டிருந்த 25,000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் போலீசாரின் தலையீட்டினால் அகற்றப்பட்டுள்ளன. இதேவேளை வவுனியா நகரில் சுற்றித் திரியும் ஆடு மாடுகள் அதிகளவான சுவரொட்டிகளை தின்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் ஒட்டப்பட்டிருந்த வர்த்தக சுவரொட்டிகளின் மேல் அரசியல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதன் காரணமாக அரசியல் சுவரொட்டிகள் அகற்றப்பட்ட போது பெருமளவிலான வர்த்தக சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களித்த பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்களித்த பிறகு வீடுகளுக்கு செல்லுங்கள், குழுக்களாக இணைந்து தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட வேண்டாம், அவ்வாறு ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர்கள், பாதுகாப்பு பணிகளுக்கு தேவை ஏற்படின் முப்படையினரும் தயார் நிலையிலேயே உள்ளனர், குழுக்களாக கூடி பொது இடங்களில் திரைகளில் பெறுபேறுகளை பார்த்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒன்று கூடி தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். போலீசார் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவார்கள். தேவை ஏற்படின் முப்படைகளும் களமிறங்க தயார் நிலையில் உள்ளது. இரண்டாவது விருப்பு வாக்கை எண்ண வேண்டி வரின் இறுதி முடிவு அறிவிப்பு தாமதமாகலாம். எனவே பொறுமை காக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் MEL ரத்நாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நாளை மறுதினம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் போலீசார் மற்றும் முப்படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். இன்று வியாழக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக 63,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு மேலதிகமாக முப்படையினரும் பாதுகாப்பு வழங்க உள்ளனர். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 2 போலீசார் வீதம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. அதனை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து வழங்க உள்ளனர். நாடு முழுவதும் பொதுமக்களுக்காக பாதுகாப்பு மற்றும் ஏனைய தேர்தல் செயல்பாடுகளுக்காக பாதுகாப்புக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் போலீஸ் தலைமையக போலீசார் முப்படையினர் மற்றும் புலனாய்வு துறையினர் இணைந்து விசேட செயல்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த மையம் தேர்தல்கள் திணைக்களம் மற்றும் ஆணைக்குழுவுடன் இணைந்து பணியாற்றும் என்றார்.
நெடுந்தாரகை பயணிகள் படகை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இன்று கையளித்தார். சுமார் ஒரு வருடத்தின் பின்னர் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சால்ஸ் அவர்களால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் நெடுந்தாரகை பயணிகள் படகு இன்று காலை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்று கௌரவ ஆளுநர் அவர்கள் படகை பார்வையிட்டார். இதுவரை காலம் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தமது தீவில் நீண்ட காலமாக காணப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நெடுந்தீவு மக்கள் நன்றியை தெரிவித்தனர். ஆளுநர் அவர்களின் கடும் முயற்சியின் பயனாக நெடுந்தாரகை இன்று மீண்டும் தமது சேவையை ஆரம்பிப்பதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர். நெடுந்தாரகை பயணிகள் படகின் திருத்த பணிகளுக்காக துரித நடவடிக்கையை மேற்கொண்ட மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி செயலகத்திற்கும் துறைசார் அமைச்சுக்கும் இதன்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் நன்றியை தெரிவித்தார். தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கௌரவ ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார். இன்று முதல் பயணிகள் சேவையை ஆரம்பித்துள்ள நெடுந்தாரகை படகு தினமும் நெடுந்தீவில் இருந்து ஒரு தடவை குறிகாட்டுவான் இறங்குதுறைக்கு பயணிக்க உள்ளது. நெடுந்தாரகை படகில் ஒரு தடவையில் 80 பேர் பயணிக்க முடியும். தொடர்பான இந்திய செய்திகள். விஜயின் வருகை பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுவரொட்டி ஒட்டியிருப்பது ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கையாகும். அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துவது எங்கள் நிலைப்பாடு. தற்போது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் வலியுறுத்துகிறோம். அதே சமயம் பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் நடிகர் விஜயின் வருகை உள்ளதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாட்டில் எங்களுக்கு சிறிதளவும் உடன்பாடில்லை எனவும் ஏற்கனவே இதனை எதிர்த்திருக்கின்றோம். மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம் என்றார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 35 நாட்டுப்படகு மீனவர்கள், 10 விசைப்படகு மீனவர்கள் என 45 தமிழக மீனவர்களுக்கு மொத்தம் 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்து புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 4 நாட்டு படகுகளை கைப்பற்றி அதில் இருந்து 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று கைது செய்தனர். அவர்களை புத்தளம் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் முற்படுத்திய போது நீளமான ஒரு நாட்டு படகில் இருந்து 12 மீனவர்களுக்கு தலா ரூபாய் 35 லட்சம் அபராதமும், மற்ற 3 நாட்டு படகில் இருந்த 23 மீனவர்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் அபராதமும் விதித்தார். அபராதத்தை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை விதித்து புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களும் நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட போது இந்த 10 மீனவர்களுக்கு தலா ரூபாய் 35 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கமைய 45 தமிழக மீனவர்களுக்கும் ரூபாய் 10 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தகவல்களை ஹேக் செய்து ஈரான் அதனை ஜோ பைடனிடம் பிரச்சார குழுவிற்கு அனுப்பியதாக FBI தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிட்ட வேளை ஈரானை சேர்ந்த ஹேக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சார குழுவின் தகவல்களை திருடி வேண்டுகோள் விடுக்கப்படாத மின்னஞ்சல்களை பைடனின் பிரச்சாரத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அனுப்பினார்கள் என FBI தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பைடனின் பிரச்சார குழுவின் ஆர்வத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். 2024 ஜனாதிபதி தேர்தலில் தலையிட முயன்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. ஈரான் ஹேக்கிங்கில் ஈடுபட்டு முக்கியமான தகவல்களை திருடியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருந்த FBI இன்று ஈரானே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது என உறுதி செய்துள்ளனர். ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பைடனின் பிரச்சார குழுவில் உள்ளவர்கள் பதிலளித்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் ஈரானை சேர்ந்த ஹேக்கர்கள் தங்களை தொடர்பு கொண்டதாக தெரிவித்துள்ள பல ஊடக நிறுவனங்கள் தாங்கள் பதிலளிக்கவில்லை என தெரிவித்துள்ளன.
XEC புதிய வகை கொரோனா தொற்று தற்போது 27 நாடுகளில் பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி போலந்து, நோர்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்த்துகல் மற்றும் சீனா உள்ளிட்ட 27 நாடுகளை சேர்ந்த 500 மாதிரிகளில் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்தில் புதிய வகை கொரோனா மாறுபாடு வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகின்றது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 2025 இந்தியன் பிரீமியர் லீக் சீசனுக்கான பஞ்சாப் கிங்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு டெல்லி கேபிட்டல்ஸில் இருந்து அவர் வெளியேறியதை தொடர்ந்து டெல்லி உரிமையுடனான 7 ஆண்டுகால பணியை முடித்தார். எஸ்பியா சிரிசின் போயின்படி முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திரம் பஞ்சாப் கிங்ஸுடன் பல ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். கடந்த சீசனின் தலைமை பயிற்சியாளர்களான ட்ரெவர் பெய்லிஸ், கிரிக்கெட் மேம்பாட்டு தலைவரான சஞ்சய் பாங்கர், வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளர் சார் லாங்கேவெல்ட் மற்றும் சுழல்பந்து வீச்சு பயிற்சியாளர் சுனில் ஜோஷி ஆகியோரின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.